வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். நின்னா குத்தம், நடந்தா குத்தம், என்ன பண்ணாலும் குத்தமா? இவர் மேல வந்து எதனா ஒரு பழி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. சோ அந்த மனுஷன கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க இந்த மாரி பண்றதாலே அவர் மேல இருக்கக்கூடிய அன்பு வந்து மக்களுக்கு மேலும் மேலும் அதிகரிச்சு போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு நெறைய பேர் இப்போ நெறைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய ரசிகர்கள், தொண்டர்கள். என்ன நடந்திருக்குன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரீசென்ட்டா டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில வேட்பாளரா நிக்க போறாரு. அதற்கான அந்த வேட்புமனு தாக்கல்லாம் ரீசென்ட்டா பண்ணிட்டு, பெரம்பூர் தொகுதிக்கு வந்து பிரச்சாரம் பண்ண போறாரு. அந்த இடத்துல வந்து மனுஷன் நின்னு பேசினாரு. அந்த இடத்துல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஆகல. அழகா பேசிட்டு, அதுக்கப்புறம் ஆளும் கட்சியான டிஎம்கே உடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியான கொளத்தூர் தொகுதிக்கு வந்து போயிருந்தாரு. போன இடத்துல மக்கள் வெள்ளம் ஆர்ப்பரிக்குது. எங்க சரியான கூட்டங்க. எங்க பார்த்தாலும் வெறும் தலைகள் தான் தெரியுது. கருப்பு தலைகள் தான் தெரியுது. மக்கள் கூட்டம் அந்த அளவுக்கு நிறைஞ்சு கிடக்குது. அது போன்ற சூழ்நிலையில விஜய் அவர்கள் வந்து ஓகே, கொளத்தூர் தொகுதியில வந்து நம்ம ஒரு இடத்துல பேசணும்னு நினைச்சா கூட பேச வேணாம். அந்த அளவுக்கு கூட்டம் குவியுது அப்படின்ட்டு. சோ அந்த ஈவெண்ட்டை பாதியே அவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டு வீடு திரும்பி இருக்கிறார் விஜய் அவர்கள். இதை வந்து என்னவா சொல்லி புகார்களை வந்து எழுப்பிட்டு இருக்காங்கன்னா டிவிகே சார்ந்தவர்கள். முக்கியமா ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து பிரஸ் மீட்ல சும்மா விளாசுன்னு விளாசிட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஏங்க எங்களுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு என்பது போதுமான அளவுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. பெரம்பூர்ல எங்களுக்கு ப்ராப்பரா எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு என்பது கிடைச்சது. அதே மாதிரி கொளத்தூர்ல கிடைச்சதான்னு பார்த்தோம்னா கிடையாது. சோ அந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம், அதாவது கரூர்ல ஸ்டாம்பீடு ஏற்பட்டது பாத்தீங்களா? சோ அந்த மாதிரி இங்க ஏதாச்சும் ஸ்டாம்பீடு ஏற்பட்டு மக்கள் இறந்தாங்கன்னா அந்த பழியை தூக்கி விஜய் அவர்கள் மேல போட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து சதி செய்யறாங்க. இதுல வந்து எலெக்ஷன் கமிஷன் சீஃப் தலையிட்டு இந்த பிரச்சனையில சோ முறையா எங்களுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு என்பது கிடைக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து பல பல குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சிருந்தாங்க. சோ இது போன்ற ஒரு சூழ்நிலை அந்த கொளத்தூர் தொகுதியை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு இப்ப ரீசெண்டா சோசியல் மீடியால வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. அவ என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு பெண் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. அது என்னன்னா, அந்த பெண் வந்து சொல்றாங்க, ஏங்க இந்த மாதிரி விஜய் அவர்கள் வரக்கூடிய அந்த இடத்துக்கு கொளத்தூர்ல அந்த இடத்துல வந்து நிறைய பஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நிறைய குப்பை வண்டிகளை வந்து அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் ஆளும் டிஎம்கே கட்சி செய்யக்கூடிய வேலைதான். சோ இந்த மாதிரி வந்ததுன்னா அங்க வந்து கூட்ட நெரிசல் என்பது ரொம்ப அதிகமாகி அந்த இடத்துல வந்து மக்கள் வெள்ளம் அப்படியே ஒரு பக்கமா அழுத்தி யாராச்சும் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த பழிய தூக்கி விஜய் அவர்கள் மேல போட்டுடலாம் அப்படின்ட்டு இவங்க இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு ஒரு பெண் ஒருத்தவங்க ஒரு குற்றச்சாட்டாக பதிவு பண்ணியிருக்கக்கூடிய வீடியோ இப்ப பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல விஜய் அவர்கள் மேல வந்து 5 பிரிவின் கீழ் இப்ப வந்து வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்திருக்கக்கூடிய வாகனத்துல 5 ஒலிபெருக்கிக்கு மட்டும்தான் அவங்க வந்து பெர்மிஷன் வாங்கியிருக்காங்களாம். பட் அந்த 5 ஒலிபெருக்கிகளுக்கு மேல இருந்துச்சு. அதனால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அது வந்து இடையூறாக இருந்துச்சு, டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. அதனால அவர் மேல வழக்கு பதிவுப்பா அப்படின்ட்டு இப்போ தேர்தல் அதிகாரி ஒருத்தவங்க வந்து அவர் மேல வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்ற நியூஸ் வந்து பிரேக்கிங் ஆயிட்டு இருக்கு. சோ ஒரு சிலர் வந்து இதுக்கு வந்து என்ன ஆன்சர் பண்றாங்கன்னா, ஏங்க இதுக்கு வந்து மக்களுக்கு மத்தியில பிரச்சாரமே நடத்தாமையே இருக்கலாமே. ஏன் எந்த அளவுக்கு பண்ணி பிரச்சாரத்தை வந்து பண்ணணுமா? அப்படின்ற பல கேள்விகளை வந்து முன் வச்சுட்டு வராங்க. இப்படி ஒருத்தவங்க பதிவு பண்ணியிருந்தாங்களா? இதை தாண்டி இன்னொரு சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து அவருடைய வாகனத்துல உட்கார்ந்தபடிதான் வராரு. அவரை வந்து வெளியே வந்து கூட கை காட்டக்கூடாது அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அவருக்கு வந்து இருக்குது. விஜய் அவர்கள் வந்து அந்த மக்களுக்கு மத்தியில வெளியே வந்து கை காண்பித்தாருன்னா, சோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து விஜய் அவர்களை பார்த்த சந்தோஷத்துல அங்கிருந்து கலைந்து போவாங்க. பட் விஜய் அவர்கள் உள்ளுக்குள்ளேயே உட்கார்றதால தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவர் மேல இருக்கக்கூடிய பேரன்பின் காரணமாக பின்னாடியே துரத்திக்கிட்டு வராங்க. சோ விஜய் அவர்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றீங்க? அதே சமயத்துல சில உதாரணங்களை எடுத்து சொல்றாங்க. ரீசெண்டா நம்மளுடைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சொந்த கொளத்தூர் தொகுதியான கொளத்தூர் தொகுதியில வந்து அவரு ஓப்பன் வண்டியில ஒரு கார்ல வெளியில நின்னபடி எல்லாருக்கும் கை காண்பித்து போயிட்டு இருக்காரு. சோ அப்போ விஜய் அவர்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து எதை வந்து ஒப்பிட்டு வந்து பேசிட்டு வராங்க. இன்னொரு சிலர் வந்து என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து சொந்த குடும்பத்து நபர்களுக்கே கடன் கொடுத்திருக்காரு பாத்தீங்களா? இதெல்லாம் நியாயமா? அப்படின்ற பல கேள்விகளை வந்து எழுப்பிட்டு இருக்காங்க. இதற்கு வந்து டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய ரசிகர்கள், தொண்டர்கள் என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா, ஏங்க அவர் வந்து சொந்தமா சம்பாதிச்ச காசுங்க. உழைச்சு சம்பாதிச்ச காசு. அது அவரோட விருப்பம். யாருக்காச்சும் எப்படியானாச்சும் தந்துப்பாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் என்ன ஊழல் பண்ணியா சம்பாதிச்சாரு? அவர் என்ன பொய் கணக்கு காண்பிச்சிருக்காரா? ஏதாச்சும் ஏறக்குறைய ஏதாச்சும் சொல்லியிருக்காரா? இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. டிரான்ஸ்பரன்ஸா இருக்காரு. அந்த உண்மைய தன்மையை பார்த்தாச்சும் அவரை வந்து பாராட்டலாமே அப்படின்ட்டு அந்த கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காங்க. அதே சமயத்துல பாஜகவை சார்ந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைவர் பியூஷ் கோயல் அப்படிங்கிற ஒருத்தவர் வந்து நாட்டுல இருந்து வந்திருக்காரு. வந்தவர் வந்து விஜய் அவர்களை பார்த்து விஜயகாந்துக்கு, கமலுக்கு ஆன மாதிரியான ஒரு நிலைமை தான் விஜய் அவர்களுக்கு ஆக போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அவர் வந்து சொல்லியிருப்பதாகவும், அவைகளை வந்து இப்ப நியூஸ் சேனல் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக மாறிக்கிட்டு இருக்கு. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, விஜயகாந்த் அவர்களுக்கு ஆன மாதிரி விஜய் அவர்களுக்கு வந்து ஆக விடக்கூடாது. விஜயகாந்த் அவர்கள் இறந்து போன பிறகு நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணோம். ஒரு நல்ல மனுஷனை தமிழ்நாடு இழந்துடுச்சுன்ட்டு.
இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காரு, இவருக்காச்சும் நம்ம வந்து கை கொடுத்து பக்கபலமாக அவருக்கு வந்து நிக்கணும் அப்படின்ட்டு இப்படி ஒரு கருத்துக்கள் வந்து போயிட்டு இருக்குங்க. சோ இந்த இடத்துல வந்து எமோஷனல் அட்டாக் பண்ணும்போது பார்த்து பண்ணணும். விஜய் அவர்கள் பத்தி என்ன பேசினாலும் அவருக்கு ஒரு பக்கபலமாக அமைகிறன்றது வந்து குறிப்பிடத்தக்கது. சோ இது வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக மாறும்ன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. சோ விஜய் அவர்கள் ரீசென்ட்டா வேட்புமனு தாக்கல் செஞ்சு அவர் வந்து 2 பிரச்சாரம் கூட பண்ணல. ஆனா இவ்ளோ பஞ்சாயத்து வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. வருங்காலத்துல முதல்வர் ஆகக்கூடிய தகுதி எல்லாமே விஜய் அவர்களுக்கு இருக்கு அப்படின்ட்டு டிவிக்கு தொண்டர்கள், ரசிகர்கள் இப்ப வந்து ஆர்ப்பரித்துட்டு இருக்காங்க. சோ நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே அவங்க அந்த அளவுக்கு சோசியல் மீடியால வந்து பரப்பிட்டு இருக்காங்க. எனிவேங்க இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத உங்களுடைய மனசுல உண்மையா பட்டதை வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.